கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்வோம். சென்ற நாளில் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை ஒவ்வொரு விசுவாசிகளும் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு 5ஆம் அத்தியாயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறார். அது என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா, அவர்களுக்குள்ளே விபச்சாரம் இருக்கிறதை பார்க்கிறார். விபச்சாரம், சபைக்குள்ளே விபச்சாரம் இருக்கலாமா? வெளியே விபச்சாரம் இருக்கலாம், சபைக்குள்ளே இருக்கலாமா? ஒரு சிலருக்குள்ளே இருக்கிறதை பார்த்து அவர் அதிக கோபப்படுகிறார். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, நான் கேள்விப்படுகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. கவனிக்க, வேதத்துல நிறைய பேருக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் நடந்தது. அல்லேலூயா. அப்போ 2 கல்யாணம் 3 கல்யாணம்லாம் பண்ணலாமா? பைபிள் இருக்க அப்படின்னா அது தேவ திட்டம் இல்லை, அது தேவ திட்டம் கிடையாது. தேவ திட்டம் என்பது ஆதாம் என்கிற ஒரே மனுஷனுக்கு ஏவாள் என்கிற ஒரே மனைவியை தான் கர்த்தர் உருவாக்கி தந்தார். அவர் நினைத்திருந்தால் ஒரு 10-15 உருவாக்கி ஆதாமுக்கு கொடுத்திருக்க முடியும். அப்போ தேவ நோக்கம் என்பது, தேவ திட்டம் என்பது சரியாக இருக்கிறது. காலப்போக்கிலே மனிதர்கள் தங்கள் சுய இச்சைகளால் விழுந்து போனார்கள். விழுந்து போன மனிதனை அப்படியே விட்டுவிடக் கூடாது என்று கர்த்தர் தூக்கி எடுத்து வருகிறார். அவ்வளவுதான். தூக்கி எடுத்து வருகிற வேளையிலாவது மனம் திரும்பி ரட்சிப்பை பெற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதை செய்கிறவர்கள் மேற்படைகிறார்கள், அதை செய்யாதவர்கள் மாண்டு போகிறார்கள். அது வேற. அப்படிப்பட்ட விபச்சார காரியத்தை குறித்து ரொம்ப கடினமான ஒரு கோபத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். 2ஆம் வசனத்தில் சொல்றார், இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணவில்லை? துக்கப்படலை, அப்புறம் நீக்கல. இதற்கு மாறாக என்ன செய்திய? இருமாப்பு அடைஞ்சிருக்கீங்க. எங்க நடக்கல? எல்லா இடத்துலயும் தான் நடக்கு. எல்லா இடத்துலயும் தான் நடக்கு. எல்லாரும் தான் செய்யறாங்க. என்ன ஒரு பெரிய விஷயம் இது? இதெல்லாம் பெரிய விஷயமா? அப்படி நம்ம நினைச்சோம். அதுக்கப்புறம் ஒன்னாயிரும். அவங்க நிகழ்வுக்கு நம்ம போறோம், அவங்க நிகழ்வு நம்ம நிகழ்வுக்கு அவங்க வராங்க, இது ஒன்னாயிரும். ஆனால் கர்த்தர் ஒன்னாவதெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக அது எப்படிப்பட்ட நிகழ்வு தெரியல. கவனிக்க, 3ஆம் வசனம், நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினால் உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடனே ஆவியும் தமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியிலே ரட்சிக்கப்படும்படி
மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். எவ்வளவு கடினமான ஒரு காரியம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. எல்லாத்திலையும் மேன்மை, அதாவது நாம் நினைச்சு ஒரு சில விஷயங்களை பேசி அதை சமாளித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் உள்ளே சத்தியம் என்ன? சத்தியம் சரியா தான் இருக்கா? சத்தியத்தின்படி தான் நம்ம இருக்கிறோமா? அதை நம்ம டிக்ளேர் பண்ண முடியுமா? சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன், உன்னை கவனிக்க. ஒரு விஷயம் சொல்றேன், கவனிக்க. நீங்க குடியிருக்கிற பகுதியில் ஒரு 21 வயது பொண்ணு, ஒரு 27, 25 வயசு பையன், 2 பேரும் எங்கேயோ இருந்து ஓடி வந்துட்டாங்க. எங்க வந்திருக்காங்க? உங்க வீட்டு பக்கத்துலயோ தெருவிலையோ வந்திருக்கிறாங்க. அவங்க இது மாதிரி தாய் தகப்பனுக்கு தெரியாம, இல்லை தெரிஞ்சோ தெரியாமையோ எப்படியோ வந்துட்டாங்க. இவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? அவங்கள அரவணைப்பீங்களா, அரவணைக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு உதவி செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? அவங்கள காப்பாற்றுவீங்களா, காப்பாற்ற மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்து அதே மாதிரி ஒரு பொண்ணு ஓடி வந்து 1000 லைட்ல வந்து ஒரு லாட்ஜில் தங்குது. லாட்ஜில் தங்கின இடத்துல அவனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை எடுத்து தூக்கிடணும்னு சொல்லி அந்த திட்டம் போடுறாங்க. அங்கிருந்து ஓடி வருது, தப்பிச்சு ஓடி வராங்க. தப்பிச்சு ஓடி வந்து இங்க பக்கத்துல கோட்டப்புறத்தில் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி சூசைட் பண்றதுக்கு தயாராகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம சபைக்கு வந்த ஒருத்தர் அந்த வழியா போக அவங்கள கூப்பிட்டு அவங்கள கோட்டூர் பகுதியில் ஒரு வீடு தங்க வச்சு அதுக்கப்புறம் சொன்னா நீங்க யாரும் கண்டுபிடிச்சிருவீங்க, சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சோத்திரம். கவனிங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு பிள்ளைங்களை பெற்று அவங்களும் பேர பேத்தி எடுத்துட்டாங்க. ஆனால் ஒன்று லிசன், இவர்களுக்கு உதவி செய்கிற நாம் நம்முடைய சொந்த பிள்ளைகள் அப்படி போனால் உதவி செய்வதில்லை. ஏன்? ஏன் பைபிள் அதற்கு அனுமதி கொடுப்பதில்லை? மற்றவர்கள் தவறு செய்தால் அவர்களை சரியாக எடுத்து அவங்கள ஒழுங்குபடுத்த நினைக்கிறோம். ஆனா தம்முடைய சொந்த பிள்ளை பண்ணாத நாம் நிராகரிக்கிறோம். அது சரியா தவறான்றதை நான் முடிவில் சொல்றேன். ஏன் நிராகரிக்கிறோம்? இப்போ சர்ச்சுக்கு வராத ஒருத்தர் தப்பு பண்றாங்க, பாஸ்டர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவங்களை நல்வழிப்படுத்த விரும்புகிறேன். சபைக்கு வந்துவிட்ட ஒருத்தர் தப்பு பண்றாங்க, அதை பாஸ்டர் என்ன பண்றேன்? கோபப்படுறேன், கடிந்து கொள்ளுகிறேன். இதுதான் கர்த்தர் செய்கிறார். சபைக்கு வெளியே நடக்கிற விஷயம் வேற, சபைக்கு உள்ள நடக்கிற விஷயம் வேற. நீ சத்தியத்தை அறிந்திருக்கிறாய். நல்லது எது என்று உனக்கு தெரியும், பரிசுத்தம் எது என்று உனக்கு தெரியும். நீ போதிக்கப்பட்டு இருக்கிறாய். நீ நல்வழியில போகணும். அவன் தப்பு பண்ண, அவன் ஓடி வந்துட்டான், அவனை நீ கூட்டிக்கிட்டு அவனுக்கு உதவி செஞ்ச, நான் ஓடி போறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனை வந்து அப்பா அம்மாவோட கேட்டு அப்பா அம்மா அனுமதிக்க மாட்டாங்க. அந்த பையன் ஒருவேளை சொல்லலாம், அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண. அப்படி ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்றோம், சத்தியம் சொல்றோம். 40 வருஷம் 30 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில தப்பு பண்ணா அங்க போயிட்டு என்னத்த சொல்லுவ? எப்படி அவர்களை அரவணைக்க முடியும்? எதன் அடிப்படையில் உதவி செய்ய முடியும்? சத்தியம் அதற்கு இடம் கொடுக்கவில்லையே. அதற்கு மாறாக ஒன்று நடக்கும். இடம் கொடுத்தால் எல்லாரும் அந்த தவறை செய்ய துணிகரம் கொள்ளுவார்கள். நல்ல கவனிக்கும்.
எங்களுக்கு என்ன பாஸ்டர், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படி நம்ம போயிடுறோம். ஆனால் சபை அப்படி கிடையாது, சத்தியம் அப்படி கிடையாது, ஆண்டவர் அப்படி கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தவறி ஒருத்தர் விழுகிறார்கள், அவர்களை தூக்கி எடுக்க விரும்புகிறோம். ஆனால் எல்லாரும் தவறி விழும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, நாம் அதை எதிர்க்கிறோம். எதிர்த்து தான் ஆக வேண்டும். அந்த இடத்துல கவனிக்கணும். ஹலோ, நீங்க எல்லாரும் ரொம்ப தூரம் 4-10 கிலோமீட்டர் கர்நாடகா போயிட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் கர்நாடகிறீங்க. தோத்தம். அல்லேலூயா. ஆமா, கவனிங்கள். இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது, 6ஆம் வசனம், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது என்னதுங்க? நல்லதல்ல. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா, பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சோண்டு மா. அல்லேலூயா. ஆமென். நல்லா பாலை காய்ச்சிட்டு கொஞ்சோண்டு என்ன ஊத்துறீங்க? அதில் தயிர் ஆகிறதுக்கு என்ன ஊத்துறீங்க? அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? முறையா ஏதோ ஊத்துறீங்க. கொஞ்சோண்டு. அப்போ தேவன் புளித்த மாவை குறித்து என்ன சொல்றார்? யாத்ராகம் 12:15 படிங்க. யாத்ராகம் 12:15. புளிப்பில்லா அப்பத்தை, புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் அப்படின்னு பஸ்கா நாளிலே பஸ்காவை குறித்து ஆண்டவர் சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அத்தியாயம் 6வது வசனம் படிங்க. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் கவனிங்க. இந்த பரிசேயர் சதுசேயர் யாருங்க? அவங்க தான் ரொம்ப படிச்சுவாங்க, பைபிளை கரைச்சி குடிச்சுவாங்க. புரியுதா? நான் 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், இல்லை நான் 4 தலைமுறை 3 தலைமுறை கிறிஸ்டின். நீ எத்தனை தலைமுறை கிறிஸ்டின், அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. நீ புளிச்ச மாவா புளிப்பு இல்லாத மாவா? அதுதாங்க நோக்கம். கவனிங்கள். உங்கள் தாய், உன் தகப்பன், இல்லை என்றால் உன் தாத்தா பாட்டி, அவங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது ரொம்ப தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு வந்திருப்பார்கள். இதெல்லாம் வேண்டாம் விட்டு ஒழிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனா 2 தலைமுறை 3 தலைமுறை தாண்டி தாத்தா பாட்டி அதெல்லாம் விட்டு வந்தாங்களோ அதெல்லாம் மறுபடியும் போய் எடுத்து உட்கார்ந்துக்கிறாங்க. இதுதான் புளிப்புள்ள வாழ்வியல். இதை கர்த்தர் வெறுக்க சொல்றார். அது எல்லாவற்றையும் புளிப்புள்ளதாக மாற்றிவிடும். ஒரே ஒரு தவறான ஒரு காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாரும் தவறு செய்வார்கள். தவறு இல்லை போல இருக்கிறது இது அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வந்துவிடும் அவர்களுக்கு, ஒரு தைரியம் வந்துவிடும், ஒரு இருமாப்பு வந்துவிடும். அதாவது அந்த வசனத்தில் நீங்கள் இருமாப்பு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றார். 2ஆம் வசனத்தில் படிச்சோம். அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அதனால நம்மளும் செய்வோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அங்க சத்தியத்துக்கு இடமே இல்லை. பாஸ் கேட்கல, பாசம் கூப்பிட்டாரு, போனாங்க, காணி கூப்பிட்டாரு, பாசம் காணி கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்மளையும் கூப்பிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா சத்தியம் எங்கடா? இல்லை. கொஞ்சோண்டு புளிப்புமா வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு? புளிப்புள்ளதாக மாற்றி விட்டது. ஒரே ஒரு பாவம் வந்து எல்லாரையும் பாவத்துக்குள்ளே மாற்றி விட்டது. பாவத்தை மட்டும் ஒரு நாளும் அங்கீகரிக்க முடியாது. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லா கவனிக்கணும். கோபம் வந்தது, வீட்டுக்காரன் மனைவி போட்டு அடிச்சிட்டான், இல்ல மனைவி வீட்டுக்காரனை அடிச்சிச்சு, பிரச்சனை இல்லை. ஏதோ கோபத்தில் ஒருத்தனை சும்மா அப்படி தட்டிக்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு.
ஆனால் இது வேற. பாச அவன் வாங்கினான், கடன் வாங்கினான், திருப்பி கொடுக்கல பாச, அது வேற. இதெல்லாம் சரிப்படுத்திடலாம், இதெல்லாம் ஒழுங்குபடுத்திடலாம். புரியுதுங்களா? விக்கிரக ஆராதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. சபைக்குள்ள அது வந்துவிட்டால் சபை, அந்த குடும்பம் எல்லாம் 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 முடிந்து போகும். எப்படி ஒரு செடி வளர்ந்து வருகிறதோ, அந்த செடி நன்றாக பூத்து காய்க்கிறதோ, அது சரியான நிலையில் இல்லாமல் போனால் நிச்சயம் அந்த செடி காய்ந்து போகும். கவனிக்க வேண்டும். இந்த உலக பொருளாதாரத்தை மட்டும் நீங்கள் பார்த்து எதையும் கணக்கு போடாதீர்கள். பொருளாதாரம் ஒரே நொடியில் இல்லாமல் போகும். எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் ஒரே ஒரு காற்று மட்டும் அதன் மேல் அடித்தால் நிச்சயம் அந்த பணம் எல்லாம் உதிர்ந்து போகும். கவனிக்க வேண்டும். வாழ்க்கையில நாம் மிகவும் கவனமாக ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். புளிப்பில்லாத நிலைப்பாடு மிகவும் அவசியம். கொஞ்சோண்டு புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். கொஞ்சோண்டு விஷம் எல்லாவற்றையும் விஷத்தன்மை உடையதாக மாற்றும். நான் 1000 நல்லது செஞ்சேன், ஒரு 10-15 கெட்டது செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம், அல்லேலூயா. ஆமென். சோதரம். நம்ம கீபோர்டு போட்டுக்கிறாரு, எந்த பாட்டு பாட்டினாலும் ஒரே இடத்துல தான் போட்டுக்கிறாரு. எவ்வளவு இருக்குது, நிறைய கத்துக்கிடணும். அவரு எல்லா பாட்டுக்கும் அவராண்ட ஒரு சக்தி இருக்கிறது. கவனிங்க, கீபோர்டுக்குள்ள அந்த சக்தி, அந்த சக்தி யாருக்குள்ள இருக்கு? கீபோர்டு போடுறவருக்குள்ள இருக்குது. அந்த சக்தி மற்றவர்களை இழுத்து கொள்ளும். புரியுதா? இதுதான் தன்மை, இதுதான் புளித்த மாவுடைய தன்மை. யாராயிலும் ஒருவர் உங்களை கொஞ்சம் நயம் பண்ணி உங்களை தப்பி போக பண்ணுவார்கள். நம்ம தான் ஜாகிரதையா இருக்கணும். எப்படி பாடி இந்த பாட்டு பட்டுன்னு ஒரு வேற ஸ்கேல்ல ஓடுது இல்ல, உடனே நிறுத்திட்டோம், முடியாது, பாட முடியாது. அடுத்த ஸ்டான்ஸா போக முடியாது, பல்லவிக்கு போக முடியாது, பல்லவி பாடவே முடியாது. ஏன்னா பல்லவி பாடணும்னா பல்லவிக்கு ஏற்ற அந்த ஸ்கேலுக்குள்ள வரணும். இதேதான் வாழ்க்கை. யாராகிலும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டு உங்களை தவறாக நடத்திவிட முடியும். உங்களை ஆண்டவரை விட்டு உங்களை பிரித்து விட முடியும். இதுதான் கருத்தில், இதுதான் அவர் புளித்த மாவுன்றார். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடத்துல சொல்லியிருக்க, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார்? அந்த புளித்த மாவை ஒரு லிஸ்ட் சொல்றார். இதெல்லாம் புளித்து போன மாவு. சில நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கலாம், சில நிகழ்வுகள் இந்த திருச்சபையில் நடக்கலாம். அந்த நிகழ்வு புளித்த மாவாக இருக்கலாம். அந்த புளித்த மா மற்ற மாவுகளை என்ன பண்ணிடும்? புளிப்பேற்றி விடும். நீ அதை ஃபாலோ பண்ணினா புளிப்பேற்றிடும். ஆமோதிக்க முடியாது, அங்கீகரிக்க முடியாது. அதாவது பவுல் ரெண்டு காரியம் சொல்றார். மன்னிக்க முடிகிற சில விஷயங்கள் இருக்கிறது, மன்னிக்க முடியாதவைகள் இருக்கு. அந்த லிஸ்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அல்லேலூயா. கவனிக்க. அப்போ புளிப்பில்லாதவர்களாய், 7ஆம் வசனத்துல, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதியதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி நீங்க எப்படிதான் இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். புளிப்பு ஏறாத நிலையில் இருக்கணும். புளிப்பு என்பது எதை சொல்லுகிறதுங்க? பாவ செயல்களை சொல்லுகிறது. பாவ செயல், துணிகரமாய் செய்கிற பாவ செயல், அது நம்ம வீட்டில் அங்கீகரிச்சிடும், சபை அங்கீகரித்து விடுகிறது, பாஸ்டர் அங்கீகரித்து விடுகிறார். பாஸ்டர் அங்கீகரிக்கிறதுனால, கவனிங்க, பாஸ்டர் அங்கீகரிக்கிறதுனால, சபை அங்கீகரிக்கிறதுனால, அந்த குடும்பம் அங்கீகரிக்கிறதுனால அது பரிசுத்தமாயிடாது. நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. அரசாங்கம் சாராய கடை விற்குதா?
விக்குதா? நடத்துது இல்லை? அதனால அது நல்லதாயிடுமா? கிடையாது. சில நேரத்தில் பாஸ்டரை கட்டாயப்படுத்தலாம், அந்த குடும்பத்தை தலைவரை கட்டாயப்படுத்தலாம், சபையை கட்டாயப்படுத்தலாம். அதனால அது சரியாயிடாது. புளித்த மாவு தான். நீ புளிப்பேறாம இருக்கணும்னா நீ தான் ஜாகிரதையா இருக்கணும். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் புளிப்பேறாம இருக்கணும்னா நீ தான் ஜாகிரதையா இருக்கணும். எதை ஃபாலோ பண்ணுவேன்? தேவன் மன்னிக்கிற சில விஷயங்களை மன்னிக்கிறார். தேவன் மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்கிறது. அதுதான் விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதியதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். புளித்த மாவை வைத்துக் கொண்டே புளிப்பில்லாமல் வாழ முடியாது. புளிப்பில்லாத உன் வாழ்வை புளித்த வாழ்வு வந்து நாசப்படுத்திவிடும். அல்லேலூயா. கவனிக்க. ஆஸ்டர் யாரோ ஒருவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, உண்மையாகுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி, கவனிக்கணும், விசுவாசி, ஓ அவர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள், இந்த நிலையில் இருந்தால் கர்த்தர் உதவி செய்வாரோ அப்படின்னு அவர்களும் தவறான நிலைக்கு போய்விடக் கூடாது. விழுந்தவர்களை தூக்கி எடுக்கிறவர் தான். நிற்கிறவர்கள் கீழே விழுந்து போகக்கூடாதுன்னு சொல்றார்கள். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். நீ நிற்கிற, ஆல்ரெடி நீ கீழே மேல வந்து நிற்கிற, நீ விழாத, நீ தவறாத, நீ தவறு செஞ்சிடாத, நீ பாவம் செஞ்சிடாத, நீ கெட்ட வழியில போயிடாத, துன்மார்க்க வழியில போயிடாத, கர்த்தருடைய அன்பிலிருந்து பிரிந்து போயிடாத. நிறைய பேர் துணிகரம் கொள்வதற்கு காரணமே இதுதான். ரெண்டுத்தையும் புரியல, அறியல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்கள் தவறு செய்தார்கள், அதை பாச ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளோ இல்லை மற்றவர்களோ அந்த தவறை செய்தால் ஏற்றுக்கொள்ள மனசு வராது, செய்யக்கூடாது. நீ புளிப்பில்லாதவனாய் இருக்கணும். அந்த புளிச்சு போனத, அந்த பாவத்தில் இருக்கிறத ரட்சிப்புக்கு நேராய் நடத்த வேண்டியதுதான் பாஸ்டர் வேலை. ரட்சிக்கப்பட்டதை பாவத்துக்கு நேராய் நடத்தக்கூடாது. கீழே விழுந்து போனவன் எழுந்து வரட்டும், நீ நிக்கிறவையாய் விழுந்து போறன்றதுதான் கேள்வி. அதை அனுமதிக்க முடியாது. அதை தான் இங்க கண்டித்து உணர்த்துகிறார். 1ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, இது அஞ்ஞானிகளுக்குள்ளேயும் சொல்லப்படாத அப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறிய, உன்னை என்ன பண்றது? நீங்க மட்டும் இல்ல, அது ஊழியக்காரனா இருந்தாலும் எனக்கும் உள்ளது. யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல. பிசாசு திரும்பி வந்து பார்க்கிறது, ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதுனால மறுபடியும் அது போய் கொல்லாத 7 பிசாசுகளை கூட்டிக் கொண்டு வந்து குடியிருந்தது. இதுதான் புளித்தமா.
புளிப்பில்லாத வாழ்வு வாழத்தான் தேவன் உன்னை என்னை அழைச்சிருக்கிறார். பாவம் இல்லாத வாழ்வு வாழத்தான் தேவன் உன்னை என்னை அழைச்சிருக்கிறார். நம்ம மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளும் அந்த வழியில் தான் வர வேண்டும். நம்ம பேர பிள்ளைகளும் அந்த வழியில் தான் வர வேண்டும். என் பேர பையன், என் கொள்ளு பேர பையன், எங்க சித்தி பையன், எங்க பெரியம்மா பையன், அவன் இவன் சொல்லிட்டு அவனுடைய புளிப்பான விஷயங்களுக்கு நாம் உடந்தையாக இருப்போம் என்றால் நீயும் எதுவாக மாறிவிட்டாய்? புளிப்பாய் மாறிவிட்டாய் என்றுதான் பொருள். அததான் விட்டு விலகு. எட்டாம் வசனத்தில், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு, அதாவது உண்மை, தூய்மை, உண்மை. துப்புரவு என்றால் தூய்மை, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்று சொல்றேன். அப்போ புளிப்புள்ளதோடு கூட நாம் வாழ. புளிப்பே பைபிளுக்கு அகைன்ஸ்டுங்க. அந்த மாவுலாம் கூட நம்ம ஆட்டி புளிக்க வைக்கிறோம்ல, ஒரு நாள் தான். அதுக்கு மேல அதை வச்சு சாப்பிடவே கூடாது. அது நோயை உருவாக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இல்லைங்க, புளிப்பு வராதபடிக்கு தாங்க நாங்கள் மேலே என்னென்ன போட்டுடுறோம். கொஞ்சம் தேவையில்லை ரவை ஏதாவது ஆனியன் ஏதாவது போட்டு. புளிப்பை நீ போக்க முடியாது. புளிப்பு அது உள்ள இருக்கத்தான் செய்யும். நாவுக்கு வேணுன்றால் புளிப்பு இல்லாமல் போகலாம் ஒரு நாள், அவ்வளவுதான். புளிப்பை அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. பொதுவாகவே எல்லா பொருளும் புளிப்பு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் புளிப்பேற்றி எதையும் சாப்பிடக்கூடாது. தானாக புளித்த சில விஷயங்கள் இருக்கிறது, அது வேற. புளிப்பேற்றுவது என்பது வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. புளி இருக்கு, அது பிறக்கும் போதே எப்படிதான் பிறந்திருக்கு, புளிப்பா பிறந்திருக்கு. ஆனால் புளிப்பை ஏற்றுவது என்பது வேற. புளிப்பேற்றி சாப்பிடுவது, எல்லாத்திலையும் புளிப்பேற்றுறாங்க. கஞ்சி கூட வடிச்சு அதை சாப்பிடலாம். அதையே 4 பழம் ஊற வச்சு அதை மண்ணெல்லாம் பொச்சு வைக்கிறாங்க போல இருக்கு. அதெல்லாம் பொச்சு வச்சு அதை புளிப்பேற்றி சாப்பிட்டா அது பேர் என்னது? பாருங்க. அதே மாதிரிதான் எல்லாமே. புளிப்பேற்றி செய்யாதீர்கள், புளிப்பேற்றாதீங்க. இயற்கையான புளிப்பு நல்லதுதான், தப்பில்லை. அல்லேலூயா. திராட்சை ரசம் இருக்குது. திராட்சை ரசம் இயற்கையாகவும் கொஞ்சம் புளிப்பு அதில் இருக்கத்தான் செய்யுது. ஒயின் என்ற வார்த்தை இங்கிலீஷில் காமன். ஆனால் கம்யூனியனில் கொடுக்கப்படுகிற திராட்சை ரசத்துக்கு பேரும் இங்கிலீஷ் பைபிளில் ஒயின் தான் எழுதி வச்சிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ ஒயின் என்றாலே நமக்கு தேவையில்லாத எண்ணம் தான் வரும். இது வேற, அது வேற. இது இயற்கையானது, அது புளிப்பேற்றப்பட்டது. புளிப்பேற்றப்பட்டதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கூடாது. அது பாவம். தேவனுக்கு அது பிடிக்காது. தேவ பிள்ளைகளுக்கும் அது பிடிக்கக்கூடாது. அதைதாங்க அதிகமாக சொல்ற. ஒரே ஒரு காரியம் உங்களுக்குள்ளே வந்தால், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் அது உங்களை தாக்கும். உங்கள் குடும்பத்தில் வந்து அட்டாக் பண்ணும். அது மற்றவர்களுக்குள்ளே வரும். அப்புறம் கலந்துரும். அப்புறம் எல்லாரும் ஒன்னாயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள்லாம் ஒன்னா கூடி ஜெபிக்கிற இடம் பரிசுத்த சபை, பரிசுத்தவான்கள் சபை. பரிசுத்தத்தில் இது மாதிரி புளிப்பேத்தனாலாம் ஒன்னா சேர்ந்துக்குவான் சில நேரத்தில். ஆமா, 2 உள்ளது 3 உள்ளதெல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பான். அவனுக்குள்ள பிரச்சனை. மற்றவங்க கூட சேர மாட்டான். ஆனாலும் சர்ச்சுக்கு வருவான், போவான் எல்லாரும். இதைதான் இங்க கடிந்து உணர்த்துகிறார். இது தவறுன்னு சொல்றார். இதை ஆமோதிக்காதீங்க, இதை வரவேற்காதீங்க, இதை எதிர்த்து நில்லுங்க, இதை விட்டு விலகுங்க. அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானாகட்டும், நீங்களாகட்டும், நம்முடைய திருச்சபையில் இருக்கிற யாராகட்டும், புளிப்பில்லாத
ஒரு பரிசுத்தமான வாழ்வை கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கிண்டல் பண்ணுவாங்க. பைபிளில் கிண்டல் பண்ணாதவங்களா நம்மளை கிண்டல் பண்ண போறாங்க. நீ உண்மையா இருக்க, பரிசுத்தமா இருக்க, உங்க குடும்பத்தாரும் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்றவங்க பண்ணட்டும், அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இன்னொன்று, இந்த உலகத்துக்கு நல்லவங்களை பிடிக்கவே பிடிக்காது. நீ பரிசுத்தமா இருக்கிறன்னா உன்னை பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவனே அடிப்பான். என்ன பெரிய பரிசுத்தமா பிடிக்காது. இயேசுவை பிடிக்கல. இல்லை, நம்ம உண்மையாக நேர்மையாக பரிசுத்தமாக இருந்தால் பிடிக்காது. நம்மளை எப்படியாவது அழிக்கணும்னு தான் முயற்சிப்போம். அதனால இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரிச்சு வாழணுமா? அப்படி வாழ்ந்து அதனுடைய முடிவு தான் என்ன? ஒன்றும் கிடையாது. பரிசுத்தமாக இருப்பதே மேலானது. அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மாறாதவர், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், நாம் மாறி போகலாம், நீங்கள் மாறி போகலாம், சோதரம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அந்த மாறாத வார்த்தையை நாமும் மாறாமல் இருந்து பின்பற்ற வேண்டும். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். சோதரம். ஒரு நாளும் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அங்கீகரிக்காதீர்கள். யார் பாவம் செய்திருந்தாலும் மனம் திரும்பினால் நிச்சயம் மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. யார் செஞ்சாலும் கர்த்தர் அதற்கு ஒரு பெரிய விசாலமான கதவை திறந்து வைத்திருக்கிறார். யாராக இருந்தாலும், அது பாஸ்டா இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பகிரங்கமாக வந்து நான் ஆண்டவருக்குள்ளே மன்னிப்பு கேட்டு, நான் பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தரை என்னை மன்னிக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டு அழுது ஒப்பு கொடுத்தா கர்த்தர் ஏற்று கொடுக்குறார். புரியுதா? நீ எந்த தவறை நீ எங்கேயாவது தப்பு பண்ணிட்டு அப்படியே ஓடி போவாத. ஓடி வந்த தெய்வ சமூகத்துக்கு வந்த பிசாசின் பின்னே போகாத, விக்கிரக ஆராதனை பின்னே போகாத. ஏனென்றால் அது உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தை அழிக்கும். உன் குடும்பத்தை மட்டுமல்ல, உன் குடும்பம் சார்ந்து இருக்கிற எல்லா குடும்பங்களையும் அது அழித்து. மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து, குளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருந்து, நாம் தேவனை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும். அல்லேலூயா. 9வது சொல்லியிருக்க போல அப்படிப்பட்டவர்களோடு கூட கலவாதிருங்கள் சொல்றார். அல்லேலூயா. சொல் 12:13 வாசிக்கிறார். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். அதுதான் மையத்தில் சொல்றேன். சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்யவில்லை. அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் உள்ளே இருக்கிறவர்களை குறித்து சோதரன் நாம் கண்டிப்பாய் தீர்ப்பு செய்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனை தீர்ப்பு செய்வார். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து தீர்ப்பு தேவன் செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஆக தீமையான காரியம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. கற்றுக் கொடுக்க முடியுமா? நான் நிறைய பேரை சொல்லுவேன், எங்கள் வீட்லேயும் சொல்லுவேன், என் மனைவி பிள்ளைங்களான கூட சொல்லுவேன். இந்த இடத்துல நான் எதை தைரியமாக சொல்லுவேனோ அதுதான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டு இந்த இடத்துல வந்து நான் மறைக்க மாட்டேன். இங்கே நான் ஆணித்தரமாய் தைரியமாய் சொல்லுகிற வார்த்தை தான் வாழ்க்கை, என் வாழ்க்கை. அதுல எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையும் என் பிரசங்கமும் ஒன்றே. கரங்களை வைத்து ஆண்டவரை சோதரம் பண்ணு. என் வாழ்க்கை வேற, என் பிரசங்கம் வேற கிடையாது. ஆக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரையும் துன்புறுத்தவோ விரோதிக்கவோ பகைக்கவோ வேதம் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆனால் சத்தியத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். குடும்பமாக ஆவிக்குரிய நிலையில் வாழ்கிற நாம், திருச்சபையாக ஆவிக்குரிய நிலையில் வாழ்கிற நாம், புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புளிப்பில்லாத ஒரு பரிசுத்த வாழ்வை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் தவறுவேன் என்றால் மற்றவர்களையும் தவறு செய்து விடுவேன், செய்ய தூண்டுவேன். நான் ஒரு தவறை ஏற்றுக்கொள்வேன் என்றால் மற்றவர்களும் அந்த தவறை துணிகரமாய் செய்வார்கள்.
அதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே எனக்கு உறவுகள் வேணும், சொந்தங்கள் வேணும், பந்தங்கள் வேணும் என்றால் நான் ஏன் ஊழியத்துக்கு வர வேண்டும்? என்னுடைய திருமணத்திற்கும் என் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கும் என் கூட பிறந்தவர்களை தவிர வேற யாரையும் நான் அழைக்கவில்லை. ஏனென்றால் இதுதான் காரணம். இதுதான் காரணம். ஸ்தோத்திரம். அது தேவனுடைய நாம் மையப்படைச்சும் பாவங்களை நாம் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். அதை நாம் அங்கீகரிக்க முடியாது. அல்லேலூயா. விசேஷமாக விக்கிரக ஆராதனையை நாம் பெற்றுக்கொள்ளவே கண்களை மூடி